வார்த்தைக்கு நேராக நம்முடைய சிந்தியத்திற்கு வாசியுங்கள். உபாகமத்தினுடைய புத்தகம் 32வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிப்போம். வாழான நிலத்திலும் உளையிடுதல் உள்ள அவாந்தரமான வெளியிலும் அவர் அவனை கண்டுபிடித்தார், அவனை நடத்தினார், அவனை உணர்த்தினார், அவனை தமது கண்மணியை போல காத்தருளினார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பாழான நிலத்திலும் உளையிடுதல் உள்ள வெறுமையான அவாந்தர வெளியிலும் தேவன் அவரை கண்டுபிடித்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறதான நாம் அனைவரும் தேவனால் கண்டுபிடிக்கப்பட்டவர்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் தேவனை கண்டுபிடிக்கவில்லை, தேவன் தான் நம்மை கண்டுபிடித்தார். எத்தனையோ ஜனங்களை ஆண்டவர் கண்டுபிடிப்பதற்கு முன்பதாக அவர்கள் வெறுமையாக இருந்தார்கள், வறட்சியின் அனுபவத்தில் இருந்தார்கள், பாவத்திலும் அக்கிரமத்திலும் அநியாயத்திலும் அவர்கள் வாழ்ந்து வந்தார்கள், சாபத்திற்குள்ளே வாழ்ந்து வந்தார்கள். அந்த நிலைமையில தான் தேவன் ஒவ்வொரு மனிதர்களையும் அவர் கண்டுபிடிக்கிறார். இந்த உலகத்திலே பல கோடி ஜனங்கள் வாழ்ந்து வருகிறார்கள். ஆனால் தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டதான ஜனங்கள் அவர்கள் எல்லாரை விட மிக மேன்மையானவர்கள் என்று வேதம் சொல்லி இருக்கிறது. அது உண்மையாகவும் இருக்கிறது. இதை குறித்து வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு நிகரான ஜனம் இல்லை. தேவனால் கண்டுபிடிக்கப்பட்டதான ஜனங்களுக்கு நிகரான ஜனம் வேறு ஒருவரும் இல்லை என்று சொல்லி வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அனுபவத்தை நாம் இன்னும் நம்முடைய வாழ்க்கையில ருசியாது இருக்கிறபடினால்தான் தேவனுடைய பிள்ளைகள் என்பவர்களுடைய மேன்மையை நாம் அறியாதவர்களாக இருக்கிறோம். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஆசீர்வாதத்திலும் மிக மேன்மையானது தேவனுடைய பிள்ளைகள் என்றதான ஸ்தானம். அதை சங்கீதக்காரர் தாவீது சொல்லும் போது, கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பாக்கியத்திற்காக தேவன் நம்மை அவர் கண்டுபிடித்தார். எங்கேயோ இருந்தோம், பல வருடங்களுக்கு முன்பதாக நமக்கெல்லாம் தெரியாது, இயேசுவை ஏற்றுக்கொள்வோம் என்று சொல்லி தெரியாது, இயேசுவை தேடுவோம் என்பது தெரியாது, இயேசுதான் ஜீவனுள்ள தேவன் என்பது நமக்கு தெரியாது. இந்த கர்த்தருடைய பிள்ளைகளாக அழைக்கப்பட்டு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் எதுவுமே தெரியாது. நாம் பாழான இடங்களிலே இருந்தோம், வெறுமையான இடங்களிலே இருந்தோம், நம்பிக்கை இல்லாத நிலைமையில இருந்தோம். அந்த இடத்துல தேவன் நம்மை கண்டுபிடித்தார். இதற்காக அதே வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. மறுபடியும் வாசியுங்கள். பாழான நிலத்திலும் உளையிடுதல் உள்ள அவாந்தரமான நிலத்திலும் அவர் அவனை கண்டுபிடித்தார், அவனை நடத்தினார். போதும். தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்மை ஆண்டவர் கண்டுபிடித்தது எதற்காக என்றால் அவர் நம்மை நடத்தும்படியாக. இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் எல்லாருமே தேவனால் நடத்தப்படுகிறார்களா என்றால் அது கேள்விக்குறியான ஒரு காரியம்தான். தேவனால் கண்டுபிடிக்கப்பட்டதற்கு பிறகு, மனம் திரும்புதல் ரட்சிப்பு நமக்கு வந்ததற்கு பிறகு நாம் வழிநடத்தப்படக்கூடாது, தேவனால் வழிநடத்தப்பட வேண்டும் என்பதை தேவன் விரும்புகிறவராக இருக்கிறார். மனிதன் வழிநடத்தப்படுகிறதான நிலைகளை குறித்து வேதத்தில் அநேக இடங்களில் நாம் வாசிக்கலாம். ஒன்று, மனிதன் தன்னால் வழிநடத்தப்படுகிறான், தன்னுடைய இருதயத்தின் எண்ணத்தினால் வழிநடத்தப்படுகிறான். இன்னொரு மனிதன் சாத்தானால் வழிநடத்தப்படுகிறான். ஆனால் ஒரு சில ஜனங்கள் மட்டும்தான் தேவனால் வழி நடத்தப்படுகிறார்கள். ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளை குறித்தும் தேவனுடைய விருப்பம் என்னவென்றால் நாம நடக்கக்கூடாது, தேவன் நம்மை நடத்த வேண்டும் என்பதுதான் அவருடைய விருப்பமாக இருக்கிறது. தேவன் யாரை நடத்துகிறார்களோ அவர்கள் பேரையராக இருந்தாலும்
திசை கெட்டு போக மாட்டார்கள். தேவனுடைய வழிநடத்தல் என்பது பல ஆண்டுகளுக்கு பின்பு நாம் எவ்விதமாக இருப்போம் என்று சொல்லி நமக்கு தெரியப்படுத்தாது. இன்னைக்கு அநேகர் நினைத்துக் கொள்கிறார்கள் தேவனுடைய நடத்தல் என்பது 5 வருடம் 10 வருடத்திற்கு பிறகு நாம் எப்படி இருப்போம் என்பதை நமக்கு தெரியப்படுத்துகிறது என்று சொல்லி நாம் அதை நினைத்துக் கொண்டிருக்கிறோம். தேவனுடைய வழிநடத்தல் என்பது அந்தந்தைக்கு அந்தந்த நேரத்தில் அந்தந்த நிமிஷங்களிலே தான் தேவனால் வழி நடத்தப்படும். நாம் நாளை தினத்தில் எப்படி நடப்போம் நமக்கு தெரியாது. அடுத்த வாரம் எப்படி நடத்தப்படும் நமக்கு தெரியாது. அதற்கு அடுத்த மாதத்தில் எப்படி நடத்தப்படுவோம் நமக்கு தெரியாது. ஏனென்றால் நாம் தேவன் நம்மை நடத்துவதற்கு முற்றிலுமாக ஒப்பு கொடுத்திருக்கிறோம். வேதாகமத்திலே பழைய ஏற்பாட்டிலே ஒரு மனிதனை குறித்தும் புதிய ஏற்பாட்டில் ஒரு மனிதனை குறித்தும் தேவனுக்கு அவர்கள் வழிநடத்தப்படுகிற காரியங்களை குறித்து உங்களுக்கு சொல்ல நான் ஆசை உள்ளவனாக இருக்கிறேன். பழைய ஏற்பாட்டிலே சொல்லி இருக்கிறதான ஆபிரகாமை குறித்து நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம். அதிகமாக தேவனுடைய ஊழியர்கள் எடுத்து பிரசங்கம் பண்ணுகிறதான ஒரு மனிதன் ஆபிரகாம். ஏனென்றால் அவர் விசுவாசிகளுக்கு தகப்பனாய் இருக்கிறார். இந்த ஆபிரகாமை தேவன் அழைப்பதற்கு முன்பதாக இந்த ஆபிரகாமுடைய குடும்ப பேக்ரவுண்டை பார்த்தோமானால் இதை குறித்து யோசுவாவுடைய சரித்திர புத்தகத்தில் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் வாசியுங்கள். யோசுவாவுடைய சரித்திர புத்தகம் 24வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது யோசுவா சகல ஜனங்களை நோக்கி இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், பூர்வத்திலே உங்கள் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கு நாகோருக்கும் தகப்பனான தேராகு நதிக்கு அப்புறத்திலே குடியிருந்த போது அவர்கள் வேறே தேவர்களை சேவித்தார்கள். போதும், அவர்கள் வேறே தேவர்களை சேவித்து வந்தார்கள். ஒரு தேவனுடைய ஆராதனை அல்ல, அவர்கள் பல தெய்வர்களை சேவித்து வந்ததான ஒரு குடும்பத்தில் வந்தவன் தான் இந்த ஆபிரகாம். இந்த ஆபிரகாமிடத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு காண்பிக்கிறதான தேசத்திற்கு போ. அவர் காண்பிக்கிறதான தேசத்திற்கு போ என்று சொல்லி அவர் சொல்லும் போது இந்த ஆபிரகாம் எந்த மாறுத்தரமும் அவரிடத்தில் என்ன செய்யவில்லை, சொல்லவில்லை. இந்த ஆபிரகாமுக்கு ஆண்டவர் அந்த வார்த்தையை சொல்லும் போதே அந்த ஆதியாகமத்தில் 12வது அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும் போது அவனுக்கு அநேக ஆசீர்வாதங்களையும் வாக்கு பண்ணி இருந்தார். வாசியுங்கள். உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். அப்போது கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஆபிரகாமுக்கு நான் காண்பிக்கிற தேசத்திற்கு போ என்று சொல்லி சொன்னதான தேவன் வாக்குத்தத்தமான வார்த்தைகளை அவருக்கு சொல்லி அனுப்புகிறார். இந்த ஆபிரகாம் மறுபடி ஆண்டவரிடத்தில் கேட்டிருக்கலாம், நீ இந்த ஆசீர்வாதத்தெல்லாம் எனக்கு தருவேன் என்று சொல்லுகிறீர், எப்படி தருவீர், எப்போ தருவீர், இது எந்த விதங்கள்ல கிடைக்கும், யாரை வைத்து கிடைக்கும், எப்படி கிடைக்கும், இப்படி எல்லாம் கேள்விக்கு மேல கேள்வி ஆபிரகாம் கேட்டிருக்கலாம். ஆனால் ஆபிரகாம் ஒரு வார்த்தை கூட என்ன செய்யவில்லை, ஆண்டவரிடத்துல மாறுத்தரமாக திரும்ப கேள்வி கேட்கவில்லை. இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு அநேக வேளைகளிலே தேவன் வாக்குத்தத்தம் தருகிறது உண்டு. அந்த வாக்குத்தத்தத்தை குறித்து நாம் அநேக வேளைகளிலே ரொம்ப சிந்தனைப்படி நாம குழம்பி போயிடுவோம். தேவன் மிகப்பெரிய வாக்குத்தத்தத்தை நமக்கு ஒருவேளை தந்திருக்கலாம், ஆனால் நடக்கிறதான காரியங்கள் எல்லாம் அதற்கு எதிராக நடந்தது போல தெரியும். அதற்கான வாய்ப்பே இல்லாத மாதிரி உள்ளதான சூழ்நிலைகள் நமக்கு ஒரு தென்படும். ஆனால் ஆண்டவர் சொன்னதை அவர் மனமாற மனுஷன் அல்ல, அவர் சொன்னதை அவர் செய்வார். அவர் தாம் சொன்னதை செய்வதற்கு முடியாத தேவன் அல்ல, அவர் வல்லமை உள்ள தேவன், அவர் பராக்கிரமம் உள்ளவர், அவர் சகல அதிகாரத்தை படைத்தவர், அவர் சொல்லாகும்
அவர் கட்டளையிடவிருக்கும். அவர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், மனுஷனுடைய வாழ்க்கை அப்படியே வந்து மாறிவிடும். நாம் அப்படிப்பட்ட தான் தெய்வத்தை தான் நாம் என்ன செய்கிறோம், சேவிக்கிறோம். இந்த தேவன் இந்த ஆபிரகாமை நடத்தும்படியாக முதலாவதாக அவருடைய குடும்பத்தை விட்டு அவனை வெளியே வந்து கொண்டு வருகிறார். இந்த ஆபிரகாமுக்கு பல ஆண்டுகளுக்கு பின்னாடி நடக்கிறதான காரியத்தை எல்லாம் ஆண்டவர் சொல்லவில்லை. நீ நாம் காண்பிக்கிறதான தேசத்திற்கு போ. அனுதினமும் இந்த ஆபிரகாம் தேவனால் நடத்தப்பட்டு வருகிறார். இன்னைக்கு நம்முடைய வருங்கால காரியங்களுக்காக நாம் அநேக ஆயத்தங்களை பண்ணி கொண்டிருக்கிறோம். நம்முடைய பிள்ளைகளுடைய வருங்காலத்திற்காக நாம் எவ்வளவோ ஆயத்தங்களை பண்ணி கொண்டிருக்கிறோம். ஆனால் நம் எல்லாருடைய காரியங்களை குறித்தும் நம் எல்லா பிள்ளைகளை குறித்தும் தேவன் அநேக திட்டங்களை என்ன செய்கிறார், வகுத்து வைத்திருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவருடைய மேன்மையான ஆசீர்வாதங்களை அநேக ஜனங்கள் சுதந்திரிக்க முடியாமல் போவதற்கான காரணம் என்ன? இவர்களை நடத்துகிறது இவர்களுடைய மாம்சீகம். நான் முன்பே சொன்னேன், 3 விதங்களிலே மனுஷன் வந்து வழிநடத்தப்படுகிறான். நம்மால் வழிநடத்தப்படுகிறதா, நம்முடைய மாம்சீகத்தால் நாம் வந்து வழிநடத்தப்படுகிறோம். சாத்தான் சில வேளைகளிலே நம்மை நடத்துகிறான். தேவனுடைய ஆவியும் நம்மை வந்து என்ன செய்கிறது, வழி நடத்துகிறது. இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் வாழுகிறதான நமக்கு பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டது மிக மாபெரும் ஒரு கிருபை. ஏனென்றால் தேவனுடைய ஒத்தாசை இல்லாமல் நம்மால் ஒண்ணுமே செய்ய முடியாது. பாடம் அல்லவா, அவரால் அன்றி அணுகுட வந்து என்ன செய்யாது, அவரால் அன்றி அணுகுட வந்து அசையாது. இந்த தேவன் இன்றைக்கு எப்படி இருக்கிறார் என்றால் ஆவியாகத்தான் இருக்கிறார். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தரே ஆவியானவர். இன்றைக்கு கர்த்தர் எப்படி இருக்கிறார், ஆவியா இருக்கிறார். இந்த ஆவியா இருக்கிறதான தேவன் இன்றைக்கு அவருடைய பிள்ளைகளோடு கூட இருக்கும்படியாக வந்து விரும்புகிறார். இன்றைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகளோடு தேவன் இருந்துதான் மாபெரும் காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். நீங்கள் உண்மையிலே தேவனுடைய ஆவியினால் வழிநடத்தப்படுவீர்கள் என்றால் உங்களை அறியாமலேயே தேவ சித்தத்திற்கு நேராக என்ன செய்வீர்கள், வழி நடத்தப்படுவீர்கள். சில வேளைகளில் தேவனுடைய வார்த்தையை நாம் நம்ப முடியாது, விசுவாசிக்க முடியாது. சமீபத்தில் ஒரு சகோதரன் பேசிக்கொண்டு சொன்ன, 20 வருடங்களுக்கு முன்னாடி நீங்கள் என்னுடைய வீட்டில் வந்திருக்கும் போது ஒரு வார்த்தையை சொன்னீங்க, அது இன்னைக்கு நடக்குதுன்னு சொன்னாங்க. 20 வருடத்துக்கு முன்னாடி. அவரும் நம்பி இருக்க மாட்டாரு. நான் அந்த நேரத்தில் தேவனுடைய ஆவினால் ஏவப்பட்டு நான் சொல்லிவிட்டு வந்து விட்டேன். வருடங்கள் கடந்து போய் கொண்டே இருந்தது. அந்த நபர் இந்த வார்த்தைக்கு ஏற்றார் போல் நடப்பார் என்பதை நினைத்தே வந்து பார்க்க முடியாது. அதற்கு கடுகளவேனும் அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில இடமே இல்லை. அந்த மனுஷன் மனம் திரும்பாமல் இருக்கிறத வேளையில அவனை குறி சொல்லப்பட்டது, நீங்கள் யாருடைய ஊழியத்தை செய்வீங்க, கர்த்தருடைய ஊழியத்தை செய்வீங்க. அந்த நபர் அந்த நேரத்தில் சாதாரணமாக எடுத்துக்கொண்ட, ஏனென்றால் ஆண்டவரை பற்றி தெரியாது, மனம் திரும்பவில்லை, ரட்சிக்கப்படவில்லை, பரிசுத்தருடைய அபிஷேகத்தை பெறவில்லை, ஊழியம் என்றால் என்ன என்று தெரியாது, தேவனுடைய வார்த்தைகள் தெரியாது, ஒன்றுமே வந்து தெரியாது. அந்த நேரத்தில் சொல்லப்பட்டதான வார்த்தை, தேவன் உங்களை வைத்து கட்டாயம் எதை செய்வார், ஊழியத்தை செய்வார். சமீபத்தில் அந்த நபர் சொல்றாங்க, என்னுடைய வாழ்க்கை தேவன் எவ்வளவோ அதிகமாக மாற்றப்பட்டு விட்டது. அந்த மாற்றம் என்பது என்னுடைய கண்ட்ரோல் இல்லாமலே போய்கொண்டது மாதிரி எனக்கு தெரிகிறது. அதுதான் தேவ ஆவியானவருடைய வழிநடத்துதல். அந்த நபர் வேறு விதங்களிலே செயல்பட வந்து விரும்புகிறார்கள். ஆனால் தேவனுடைய வார்த்தை அவரை குறித்து தேவனுடைய ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி இருக்கிறபடினால அவருடைய இருதயம் இந்த தேவனுடைய ஊழியத்தை செய்வதற்கு நேராகவே திருப்பப்பட்டு கொண்டிருக்கிறது. இப்போது அவருடைய நண்பர்கள்லாம் ஆச்சரியப்படுகிறார்களா, நீ எப்படி இருந்த, இன்றைக்கு இப்படி வந்து எப்படி வந்து மாறினாய்? அதுதான் தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கு சக்தி தேவன் ஒருவருக்கு உண்டு என்பதை நீங்கள் மறந்து போய்விடக் கூடாது. சமீபத்தில் ஒரு வீட்டுக்கு ஜோமன போகும்போது அவன் மனைவி சொல்றாங்க, அவன் மனைவி தெய்வம் மேல் நம்பிக்கை உள்ளவங்க, ஜோமனக்கூடியவங்க. அவன் கணவன் சொல்றாராம், நான் மாறுவேன் என்பதை நீ கனவுல மட்டும் என்ன செய்யாத, நான் மாறுவேன் என்பதை நீ கனவுல நினைத்து விடாது. இது அவர் அல்ல,
இவருடைய விசுவாசத்தை கெடுப்பதற்கு, இவருடைய ஜெபத்தை கெடுத்து இவர்களை சோர்வடை செய்யும்படியாக அவர் மூலமாக சாத்தான் பேசுகிறதான ஒரு வார்த்தை. அவர் பேசுகிறதான வார்த்தை இல்லை. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் மலைகளை சடுதியாய் பெயர்த்து அதை புரட்டி போடுகிறார். மலை போல் இருக்கிறதான மனிதர்களுடைய வாழ்க்கை அப்படியே வந்து மாறி போய்விடும். வேதத்தில் அநேக சான்றுகள் இருக்கிறது. இன்றைக்கும் தேவனுடைய பிள்ளைகளுடைய அனுபவங்களிலே பார்க்கும்போது முடியாது என்று சொல்லுகிறதான மனிதர்கள் எல்லாம் இன்றைக்கு தேவனுடைய ஊழியத்தை செய்கிறவர்களாக மாறி இருக்கிறார்கள். நண்பர்கள் ஆச்சரியப்படுகிறார்கள், குடும்பம் ஆச்சரியப்படுகிறது. தேவன் அந்த ஊழியத்தை செய்ய வேண்டும் என்றதான ஒரு முன் நோக்கத்தை வைத்திருக்கிறபடியினால் வேதத்தை குறித்து தெரியாத ஒரு மனிதருக்கு வேத சத்தியங்களை போதிக்கும்படியான ஒரு கிருபை யார் கொடுக்கிறார்? ஒரு பதிவு போட்டிருந்த ஒரு பிரசங்கம், நானே கொஞ்சம் ஆச்சரியப்பட்டுதான் போனேன். நீங்களும் பல வருடங்களாக கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிறீங்க. ஆனால் ஊழியத்தை செய்ய வேண்டும் என்ற வார்த்தை இன்னும் அநேகருக்கு வரல. ஒரு பதிவு போட்டிருந்தாரு, நானே கொஞ்சம் அதிர்ந்து தான் போனேன். வேதத்தில் உள்ளதான ஒரு வேத பகுதியை எடுத்து அது அழகாக நேர்த்தியாக அவர் என்ன செய்கிறார், அதற்கு விளக்கம் கொடுத்து சொல்லுகிறார். பரிசுத்த ஆவியானவர் என்றைக்கோ சொன்னதான வார்த்தையை அதை மெய்ப்பிக்கும்படியாக அவரோடு கூட இருந்து இன்றைக்கு அவரை என்ன செய்து கொண்டிருக்கிறார், உருவாக்கி கொண்டிருக்கிறார். இந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கை அவரால் நடத்தப்பட்டதான வாழ்க்கை அல்ல. தேவன் நீ காண்பிக்கிற தேசத்திற்கு போன அவரிடத்துல சொன்னவர் அவர் வந்து என்ன செய்கிறார் கேட்குறீங்களா? சின்ன கதை இருக்கு எல்லாத்துக்கும். கண்ணை கொஞ்சம் முடிச்சு பாருங்க. எங்கேயோ சிந்தித்துக் கொண்டிருக்க கூடாது. சில வேளைகளில் சிலர் என்னை பார்க்கிறது, என்னை பார்ப்பாங்க, அவங்களுடைய இருதயம் எங்கேயோ இருக்கிறது. இந்த ஆபிரகாம் தன்னை தானே அவன் வந்து என்ன செய்யல, நடத்தவில்லை. இவனை தேவன் வந்து நடத்துறான். தேவன் நடத்தும் போது எப்படி நடத்துவார்னா நேர்த்தியாய், தாறுமாறாக நடத்த மாட்டார். சிலர் பாருங்க தாறுமாறாக வாழ்வாங்க. அவங்களே எப்படி வாழ்கிறாங்க என்பது அவர்களுக்கே தெரியாது. தாறுமாற பேசுவாங்க, தாறுமாற நடப்பாங்க, தாறுமாற செலவு பண்ணுவாங்க, தாறுமாறாக மற்றவர்களுக்கு இடைஞ்சல் கொடுப்பாங்க. வரைமுறையான வாழ்க்கையே இவர்களுக்கு இல்லை. வேதத்தில் சொல்லப்பட்ட ஒரு மனுஷன் மனம் திரும்பி விட்டான், ஆனால் இவனுக்கு சொந்தம் அல்ல. இவன் யாருக்கு சொந்தம்? இவன் யாருக்கு சொந்தம்? தேவனுக்கு சொந்தம். அதுக்கு அர்த்தம் என்னவென்றால் இவனை தேவன் என்ன செய்வார், நடத்துவார். இவனை தேவன் நடத்துவார். ஆபிரகாமை தேவன் அன்னன்னைக்கு காட்டி வந்து என்ன செய்கிறார், நடத்துகிறார். இந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கை நமக்கு ஒரு முன்மாதிரியான ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டும். விசுவாச வாழ்க்கையில நடக்கிறதான தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆபிரகாமுடைய வாழ்க்கை முன்மாதிரியான ஒரு வாழ்க்கை. நீங்கள் உங்களுக்குள்ளே ஒரு கேள்வியை கேட்டுக்கொள்ளுங்கள். நான் விரும்பினபடிதான் நடக்கிறேனா, இல்லாவிட்டால் தேவன் என்ன செய்யறாரா, நடத்துகிறாரா? தேவன் நடத்துகிறதான மனுஷனை தெளிவாக அடையாளம் கண்டு கொள்ளலாம். சாத்தான் நடத்துகிறதான மனுஷனை அடையாளம் கண்டு கொள்ளலாம். மாம்சீகத்தில் நடக்கிறதான மனிதர்களை அடையாளம் கண்டு கொள்ளலாம். தேவனுடைய வார்த்தையோடு அவருடைய வாழ்க்கையை நான் ஒப்புமைப்படுத்தி பார்த்தால் அவன் எப்படி நடந்து கொண்டிருக்கிறார் என்பது நமக்கு தெரிந்துவிடும். ஆண்டவர் விரும்புகிறதான காரியம் என்ன, நம்மை கண்டுபிடித்ததான தேவன் அவர் நம்மை நடத்தும்படியாக விரும்புகிறார். பிள்ளைகளை நாம வந்து கருத்தை பிடித்து நடத்துவோம். ரோடுகள்லாம் போகும்போது அது பாட்டுக்கு வரட்டும், நாம பாட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லி பெற்றோர்களாகிய நாம வந்து அஜாக்கிரதையாக இருக்கிறது இல்லை. டிராபிக் இருக்கிற இடத்துல பிள்ளைகள் ரொம்ப சிலர்லாம் பதறிட்டு கூட்டிட்டு போகிறத பார்த்தா எவ்வளவு ஜாக்கிரதையாக பிள்ளைகள் என்ன செய்யிருக்கிறாங்க, பிடித்திருக்கிறாங்க. அந்த பிள்ளைகள் சில வேளைகள்ல அறியாம பெற்றோடைய கையை பிடிச்சி இழுக்கும், நான் நடக்கிறேன்னு இழுக்கும். ஏன்னா அந்த பிள்ளைகளுக்கு அந்த ஏரியாவில் நடக்கிறதான பயங்கரம் என்னது என்பது தெரியாது, கையை பிடிச்சி இழுக்கும். ஆனா நாம இந்த பிள்ளைகளுடைய கையை வந்து என்ன செய்ய மாட்டோம், விட மாட்டோம், நல்லா இறுக்கமாக பிடித்து நடத்துகிறோம். தேவன் அப்படிதான் பிடித்து நடத்த விரும்புகிறார். எப்படி பிள்ளைகள் விரும்பினபடி நாம் நடக்க அனுமதி கொடுப்பதில்லையோ, அதே போல தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்மை நாம் விரும்புகிறபடி நடப்பதற்கு தேவன் என்ன கொடுப்பதில்லை, அனுமதி கொடுப்பதில்லை. ஆனால் நாம் அநேக வேளைகளிலே அவருடைய கரத்தை தட்டி விட்டு
நாம என்ன செய்கிறோம்? நடக்கிறோம். நாம முரட்டாட்டம் பண்ணுகிறோம். நாம பிடிவாதமாக சில காரியங்களிலே துணிந்து என்ன செய்கிறோம்? நடக்கிறோம். சில அக்கிரமங்கள் நடக்கிற வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தன் அக்கிரமங்களிலே துணிந்து நடக்கிறவனுடைய முடிவாசனத்தை. எதுக்கு துணை வேணுமோ அதுக்கு என்ன வேணும்? துணை வேணும். அக்கிரமத்துல துணிந்து நடக்கிறவனுடைய உச்சந்தலைய கர்த்தர் உடைப்பார் என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தை தேவனுடைய பிள்ளைகளுக்கு, தேவனுடைய பிள்ளைகள் அக்கிரமத்துல துணிந்து என்ன செய்யக்கூடாது? நடக்கக்கூடாது. நாம் நடப்பதற்கு தேவனுடைய பயம் நமக்கு ரொம்ப அவசியமாக இருக்கிறது. இந்த ஆபிரகாம் அக்கிரமத்தில் துணிந்து நடக்கவில்லை. தேவனுடைய சத்தத்தை இவன் கேட்டிருந்தான். தேவன் இவனை கொடுத்ததன கட்டளை இவன் அறிந்திருந்தான். நான் உனக்கு காட்டுவேன், நான் காட்டும் போது இவன் என்ன செய்? நீ பிரயாணப்பட்டு கடந்து வந்து கொண்டே இரு. இந்த ஆபிரகாம் தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படிந்து வந்தாரு. இடையூறு இல்லாமல் அவர் கடந்து வந்தாரா என்றால் நீங்கள் சரித்திரத்தை வாசித்து பார்த்தா தெரியும். இந்த ஆபிரகாமுக்கு நிறைய இடையூறுகள் எல்லாம் இருந்தது. நாம் சில வேளைகளை நினைக்கிறோம், ஆண்டவர் என்னை தெரிந்தெடுத்து விட்டார், ஆண்டவர் என்னை நடத்தினால் எனக்கு எந்த சங்கடமே இருக்காது என்று சொல்லி நாம் நினைக்கிறோம். இந்த ஆபிரகாமுடைய சரித்திரத்தை பார்க்கும்போது இந்த ஆபிரகாம் அநேக கஷ்டத்தின் வழியாகத்தான் கடந்து வந்தார். இதே 12ஆம் அதிகாரத்திலே நீங்கள் வாசித்து பார்க்கும்போது பின்னாடி 10ஆம் வசனம் வாசிங்க. தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. தேசத்திலே பஞ்சம் கொடிதாய் இருந்தபடியால் ஆபிரகாம் எகிப்து தேசத்தில் தங்கும்படி அவ்விடத்திற்கு போனார். பாருங்க, அந்த ஆபிரகாம் பிரயாணப்பட்டு வரும்போது முதலாவது ஒரு பலிபீடத்தை கட்டினான். அப்ப தேவன் மீது ரொம்ப அன்புள்ளதான ஒரு மனுஷன். தேவனை தொழுது கொள்வதற்கு விரும்பின 8ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ அவன் அவ்விடம் விட்டு பெயர்ந்து பெத்தேலுக்கு கிழக்கே இருக்கும் மலைக்கு போய் பெத்தேல் தனக்கு மேற்காயும் ஆயி கிழக்காகவும் இருக்க கூடாரம் கொண்டு அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். இந்த ஆபிரகாம் தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படிந்து வருகிறான். முதலாவது இவர் என்ன கட்டுறாரு? ஆண்டவருடைய நாமத்தை தொழுது கொள்ளாமல் இந்த ஆபிரகாமுக்கு இருக்க எங்கே இருந்து வந்தவன்? இவன் விக்கிரக வணக்கத்திலிருந்து வந்தவன். இவருடைய முன்னோர்கள், இவருடைய குடும்பம் எல்லாம் பல தெய்வ வழிபாடு உள்ளவர்கள். இவருடைய தகப்பனை குறித்து சரித்திரம் சொல்லுகிறது. வேதாகமத்தில் சரித்திரம் சொல்லுகிறது, விக்கிரகங்களை பல விக்கிரகங்களை செய்து வியாபாரம் பண்ணுகிறதான ஒரு விக்கிரக வியாபாரி அந்த அவருடைய தகப்பன். அப்படிப்பட்டதான குடும்ப சூழ்நிலை இருந்துதான் இந்த ஆபிரகாம் தேவனுடைய சத்தத்தை கேட்டவன் என்ன செய்கிறார்? வெளியே வருகிறார். வெளியே வந்ததற்கு பிறகு இவர் பல தேவனை வழிபடாமல் ஒரே தேவனுக்கு ஒரு பலிபீடத்தை என்ன செய்யறான்? கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறான். ஆனா அதற்கு அடுத்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, தேசத்துல என்ன உண்டாயிற்று? முதலாவது இவன் என்னத்தை பார்க்கிறான்? தேவனுடைய வார்த்தையை நம்பி வெளியே வருகிறான். இவனுக்கு முதலாவது என்ன வந்து விட்டது? பஞ்சம் வந்து விட்டது. நம்மளா இருந்தா நாம நினைப்போம், நான் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு வந்தேன், இவ்வளவு கஷ்டப்படுகிறேனே என்று சொல்லி நினைப்போம். ஆண்டவர் உங்களை நடத்தின சில வேளைகளின் கஷ்டத்தையும் கடந்துதான் வந்து ஆக வேண்டும். இந்த பஞ்சத்தை விட்டு பிழைக்க இன்னொரு தேசத்துக்கு எகிப்துக்கு வருகிறான். அங்கே இவனுடைய மனைவியை பார்வோர் எடுத்துக்கொள்ளும்படியான ஒரு சூழ்நிலை அங்க நீங்க வாசிக்கலாம். இவ்விதமாக ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வந்ததான மனுஷனுடைய வாழ்க்கையில சில கஷ்டங்கள் வரத்தான் செய்கிறது. பஞ்சத்தில் அவன் செத்து போய்விடவில்லை. இந்த பார்வோன் இவனுடைய மனைவி அளவுள்ளவள் என்று சொல்லி கண்டு எடுத்துவிட ஆண்டவன் என்ன செய்யவில்லை? அனுமதிக்கவில்லை. எப்போதுமே தேவன் அவருடைய பிள்ளைகளை பல கஷ்டத்தின் வழியில நடத்தினாலும் அவர் நடத்தினா நாம் அழிந்து போக மாட்டோம். அவர் நடத்தினா நாம் திசை கட்டு போக மாட்டோம். இன்றைக்கு அநேகர் அவருடைய நடத்துதலை என்ன செய்வதில்லை? ஏற்றுக் கொள்வதில்லை. நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு பின்காலத்தில் நன்மையை கொடுக்கிறதான காரியத்தின் வழியாகத்தான் ஆண்டவர் நடத்துவார்.
இந்த ஆபிரகாம் பிரயாணப்பட்டு கடந்து வந்து கொண்டே இருக்கிறான். பல சங்கடங்கள், பல பிரச்சனைகள், இவைகள் எல்லாம் சந்தித்துக் கொண்டு வருகிறான். இடப்பட்ட நாட்களிலே கூட வந்ததான அவருடைய சகோதரன் மகனே லோத்து எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டான். ஆபிரகாம் தேவன் என்ன செய்யவில்லை, கைவிடவில்லை. தேவனுடைய நடத்துதல் என்பது உங்களுக்கு சில வேளைகளை சில கஷ்டங்களை கொடுத்தாலும், சில வேளைகளை சில நஷ்டங்களை வந்து கொடுத்தாலும், ஆனால் தேவன் உங்களோடு கூட இருந்து நடத்துவதை நீங்கள் அறிய வேண்டும் என்பதற்காகவே தேவன் சில கஷ்டத்தின் வழியில நடத்துவார். வேதத்துல புதிய ஏற்பாட்டில் லாசருடைய சரித்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த லாசரு வியாதிப்பட்டிருந்தார். இந்த லாசருடைய குடும்பத்திற்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் ரொம்ப ரொம்ப ஐக்கியம். இந்த குடும்பத்தை ஆண்டவர் ரொம்ப சிநேகித்தார். இந்த லாசருடைய சகோதரிகள் 2 பேர், மார்த்தாள் மரியாள். இந்த லாசரு வியாதிப்பட்டான் என்ற உடனே இயேசு கிறிஸ்துவுக்கு தகவல் சொல்லி அனுப்புறாங்க. இந்த வியாதிக்காக ஜோமனி அவனுக்கு சுகத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி. ஆனா இயேசு கிறிஸ்து உடனே எத்தனை நாள் தாமதம் பண்ணார்? 4 நாள். 2 நாள் அவங்க என்ன பண்ணிட்டாரு? தாமதம் பண்ணினார். இந்த 2 நாள் தாமதத்திற்குள்ளாக இந்த லாசர் என்ன செய்தார்? இந்த 2 நாள் தாமதத்திற்குள்ளாக லாசர் மரித்து போய்விட்டார். மரித்து போனதற்கு பிறகு அவர் வருகிறார். அவர் ஒரு வார்த்தை சொல்கிறார், நான் இங்கே இராததினால், அவன் வியாதியாய் இருக்கும் போது இங்கே இராததினால் நீங்கள் விசுவாசிப்பதற்கு ஏது உண்டாக வேண்டும் என்பதற்காக நான் என்ன பண்ணினேன்? தாமதம் பண்ணினேன். ஆண்டவருடைய தாமதம் என்பது உங்களை வேதனைப்படுத்துவதற்காக அல்ல. ஆண்டவருடைய தாமதம் என்பது அவருக்கு வல்லமை இல்லை என்பதற்காக அல்ல. அவருடைய தாமதம் என்பது தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதற்கு ஏதுகரமானதாகவும், அநேக ஜனங்கள் நமக்கு செய்கிறதான நன்மையை பார்த்து கர்த்தர் நாமத்தை என்ன செய்ய விசுவாசிக்க வேண்டும். இந்த லாசருவை ஆண்டவர் உயிரோடு எழுப்பின நிமித்தமாக நிறைய பேர் இயேசு கிறிஸ்துவை என்ன செய்தாங்க? அநேக யூதர்கள் இயேசு கிறிஸ்துவை நம்பினார்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. ஆனா அதே வேளையில வியாதியா இருக்கும் போது இவர் போய் வந்து சுகப்படுத்தி இருந்தா நிறைய பேர் என்ன செய்ய மாட்டாங்க? நம்பி இருக்க மாட்டாங்க. 2 நாள் அவர் வந்து தாமதம் பண்ணினதுனால அவரோடு கூட இருந்ததான அப்போஸ்தலர்களுக்கும் இன்னும் கொஞ்சம் விசுவாசம் என்ன செய்தது? வளர்ந்தது. இந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கையில அநேக நன்மைகள் இவனுக்கு வந்து தாமதமாகத்தான் வந்து வருகிறது. தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் அநேக நன்மைகளை கொஞ்சம் தாமதமாகத்தான் நினைச்சிருக்க வைத்திருக்கிறார். வேதத்துல அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதினதின் காலத்துல எப்படி செய்வார்? என்ன காரியத்தை நாம நினைப்போம். அந்த வசனத்தை வந்து அடிக்கடி எங்கதான் பேசுவாங்க தெரியாதா? திருமண வீட்டுல பேசுவாங்க. அடிக்கடி இந்த வசனத்தை வந்து பேசுவாங்க. அப்ப எல்லாரும் நினைத்துக் கொள்கிறது திருமண காரியத்தை பற்றி தான் அங்க சொல்லப்பட்டிருக்கிறது சொல்லி நம்ம நினைத்துக் கொள்கிறது. அப்படி அல்ல. அதினதின் காலத்தில் எல்லாவற்றையும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. திருமண காரியங்கள் மட்டுமல்ல, எல்லா காரியங்களையும் உங்களுக்கு வர வேண்டியதான் நன்மைகள். எத்தனையோ நன்மைகள் நமக்கு இந்த பூமியில தேவையாக இருக்கிறது. அப்படிதானே? இந்த பூமியில இருக்கிற வரைக்கும் நமக்கு நிறைய நன்மைகள் தேவையாக இருக்கிறது. அந்த நன்மைகள் வருவதற்கான வேலை என்று சொல்லி ஆண்டவர் வேலையை அதுக்கு முன்னாடி வந்துச்சுன்னா என்ன ஆகும்? ஆண்டவர் நினைத்த நேரத்திற்கு முன்னாடி வந்துச்சுன்னு வைங்களா என்ன ஆகும்? குழந்தை எத்தனை மாசம் வயிற்றுல இருக்கணும்? 10 மாசம் வயிற்றுல இருக்கணும். இல்ல 8 மாசத்துல வந்துட்டுனா, இல்ல 7 மாசத்துல வந்துட்டுனா என்ன ஆகும்? உங்களுக்கு புரிய முடியுமா சொல்ற? என்ன ஆகும்? அதை வளர்ப்பதற்கு, அதாவது அந்த வந்ததான் அந்த நன்மையை பாதுகாப்பதற்குள்ளாக நமக்கு போதும் ஆயிரும். எங்க சொந்தத்துல ஒருத்தவங்களுக்கு 7 மாசத்துல 2 குழந்தை வந்து பிறந்துச்சு. அவங்க அந்த 2 குழந்தையும் பாதுகாப்பதற்கு 8 லட்சம் ரூபாய் சொல்ல பண்ணியிருக்கிறாங்க. அந்த குழந்தைய பாதுகாப்பதற்கு, உயிரோட பாதுகாப்பதற்கு குழந்தை பிறந்துச்சு.
அந்த குழந்தைய பாதுகாப்பதற்கு அத்தனை லட்சம் ரூபாய் செலவு பண்ணி தான் அந்த குழந்தைய இன்னைக்கு வந்து பாதுகாத்து வைத்திருக்கிறாங்க. ஆனா அதே வேளையில அதற்கு ஆண்டவர் குறித்ததான அந்த 10 மாதத்துல அது பிறக்கும் என்றால் அந்த குழந்தைய நாம வளர்ப்பது ரொம்ப லேஸ். நீங்க முன்னக்கூட்டி அநேக ஆசீர்வாதங்களை சிலர் வந்து பெற்றுவிடுகிறோம். இந்த ஆசீர்வாதங்களை முன்னக்கூட்டி பெற்றுவிடும் போது அதை பாதுகாப்பதற்கு நமக்கு கடினமாயிரும். ஒரு 5 வருடம் கழித்து தான் நமக்கு என்ன கிடைக்கும்? ஆண்டவருடைய திட்டத்தின்படி கவனிக்கிறீங்களா? 5 வருடம் கழித்து தான் நமக்கு வீடு கிடைக்கும். அப்படியே ஆண்டவருடைய திட்டம் இருக்கும். அந்த காலத்துல தான் ஆண்டவர் நமக்கு அதை ஏற்பாடு பண்ணி இருக்கிறார். நம்ம 5 வருடத்திற்கு முன்னாடி அதை பெற்றுட்டோம். 5 வருடத்திற்கு முன்னாடி நம்ம அதை பெற்றுட்டோம். இப்போ நம்ம எப்படி பெற்றோம்? ஆண்டவருடைய வேலை வருமானம் எல்லாம் கரெக்டா வந்து அமைஞ்சிடும், எல்லாம் சரியா வந்து நேர்த்தியா வந்து அமைஞ்சிடும். அந்த வேலைக்கு முன்னாடி நாம் அதை பெற்றுக்கொள்ளும் போது நாம கடன் வாங்க வேண்டியது இருக்கும், வட்டிக்கு வாங்க வேண்டியது இருக்கும், அநேக இடத்துல எனக்கு தரமாட்டீங்களான்னு கேட்க வேண்டியது இருக்கும். எல்லாம் கேட்டாச்சு, வாங்கியாச்சு, நல்ல அழகான நேர்த்தியான வீட்டில் வந்து உட்கார்ந்து இருக்கிறோம். இந்த 5 வருடம் வரைக்கும் ஆண்டு நியமித்த அந்த 5 வருடம் வரைக்கும் நம்ம இதை பாதுகாப்பதற்குள்ளாக படுகிறதான பாடு இருக்கு. அந்த பாடுகளை போல ஒரு காலம் நம்ம பாடுபட்டிருக்கவே மாட்டோம். அவ்வளவு பாடுகளை நம்ம வந்து கடந்து போக வேண்டியது இருக்கும். அப்போ இந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கையில ஆண்டவர் அவர் நடத்தி கொண்டே வந்து வருகிறார். இடப்பட நாட்களில் சில இழப்புகள் அவருடைய வாழ்க்கையில வரத்தான் செய்தது. அந்த இழப்புகளை எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டு அவர் கடந்து வந்து கொண்டே இருக்கிறார். அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, உனக்குள் பூமி வம்சங்கள் எல்லாம் என்ன செய்யப்படும்? ஆசீர்வதிக்கப்படும். இந்த ஆபிரகாமுடைய சந்ததியில வந்ததான மனிதர்கள் எல்லாம் இன்னைக்கு ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இந்த பூமியில இருப்பதற்கான காரணம் என்னவென்றால், இது தேவன் அவருக்கு கொடுத்ததான வாக்கு தத்துவம். ஒரு விதத்துல பார்க்க போனால் நாம் எல்லாம் ஆவிக்குரிய ஆபிரகாமுடைய பிள்ளைகள். எனவே இந்த ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் ஆவிக்குரிய சந்ததியாகிய நம்முடைய வாழ்க்கையிலும் தேவனால் கடந்து வருகிறபடினால்தான் நாம் அநேக சரீர பிரகாரமான நன்மை வந்து என்ன செய்திருக்கிறோம், பெற்றிருக்கிறோம். அப்போ இந்த ஆபிரகாம் பழைய ஏற்பாட்டில தேவனால் நடத்தப்பட்டதான மனுஷன். புதிய ஏற்பாட்டில நான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை உங்களுக்கு முன்னாடி வைக்கிறேன். வாசியுங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் என்றான். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும். இந்த பவுல் சவுலாக இருக்கும்போது அவனுடைய வாழ்க்கையில் நடைபெறுகிற சம்பவம். இந்த சவுல் வந்து மிகப்பெரிய ஒரு ஐஸ்வர்யவான், ஒரு பெரிய ஒரு பயபக்தி உடையவன். மதத்திற்காக ரொம்ப பக்தி வைராக்கியம் உள்ளவன். சன்னகரிப்பு என்றதான சங்கத்தில் உள்ளதான ஒரு முக்கியமான ஒரு மனிதன். எல்லா ஜனங்களுக்கும் சவுல் என்று சொல்லி சொன்னா, யூத மார்க்கத்தில் உள்ளதான ஜனங்கள் எல்லாருக்கும் சவுல் என்று சொல்லி சொன்னா தெரியும். அவ்வளவு ஒரு மேன்மை உள்ளதான மனுஷன் சவுல். பணத்திற்கு குறையில்லை, கனத்திற்கு குறையில்லை. இந்த ரெண்டும் கிடைச்சுன்னா மனுஷன் போடுகிறதான ஆட்டத்திற்கும் அளவே இருக்காது. பணமும் கனமும் ஒரு மனுஷனுக்கு கிடைத்து விட்டது என்றால் அவன் போடுகிறதான ஆட்டம் இருக்கிறதே, அது பூமியே தாங்காது. அந்த அளவுக்கு மனிதர்கள் ஆட்டம் போடுவார்கள். அந்த சவுல் வித்தியாசமான காரியத்தில் வந்து ஆட்டம் போடவில்லை. அவனுடைய வாழ்நாட்கள் எல்லாமே அவன் இருந்ததான மதத்திற்காக அவன் பிரதிஷ்டை பண்ணினது போல அவன் யூத மார்க்கத்திற்காக மிக பக்தி வைராக்கியம் உள்ளவனாக இருந்தான். அந்த மதத்தை ஒருவன் குறைச்சி பேசினா பிடிக்காதவனுக்கு, அந்த மதத்துக்கு எவனாவது ஒருத்தன் இடையூறு செய்து அவனை சும்மா
விடவே மாட்டான். ஏனென்றால் அந்த மதத்தின் மேல இவனுக்கு அவ்வளவு ஒரு பெரிய ஒரு பக்தி வைராக்கியம். இந்த பக்தி வைராக்கியத்தினால கிறிஸ்தவ மார்க்கத்தில் உள்ளதான ஜனங்கள் எல்லாரையும் அவன் மிக என்னப்படுத்தினான், சங்கடப்படுத்தினான். அவருடைய கோபத்தை குறித்து அங்கு எதற்கு உண்மையாக சொல்லப்பட்டிருக்க முதலாம் வசனத்தை வாசித்து பார்த்தால் தெரியும். சவுல் என்பவன் கர்த்தருடைய சீசரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி எப்படி போனானா, சீறி, அதாவது கோபத்துல மிக அதிகமான கோபம். பாம்பு தான் அவன் என்ன செய்யும், பாம்பு தான் சீரும். இவருக்கு அந்த மார்க்கத்தின் மேல இருந்தாலும் ஒரு வைராக்கியத்தினால இந்த மார்க்கத்துக்கு எதிராக செயல்படுகிறதான இந்த கிறிஸ்தவ ஜனங்கள் மீது அவனுக்கு அளவு கடந்ததான ஒரு கோபம். இந்த கோபத்துல அவன் கிறிஸ்தவ ஜனங்களை எல்லாம் அவ்வளவு வேதனைப்படுத்தினான், அவ்வளவு வருத்தப்படுத்தினான். அநேகரை கொலை செய்வதற்கு இவர் சம்மதித்திருந்தான். சேவான் கொலை செய்யப்படும் போது கூட அந்த டீம்ல இவன் ஒரு முக்கியமான ஆளாக இருந்தால் இந்த சவுல். இந்த சவுலின் மீது யாருடைய பார்வை விழுந்தது, தேவனுடைய பார்வை விழுந்தது. அவன் எது நிமித்தமாக விழுந்தது என்றால் கிறிஸ்தவ ஜனங்கள் ரொம்ப சங்கடப்பட்டுட்டாங்க. கொஞ்சம் நினைச்சு பாருங்க, அனுதினமும் கிறிஸ்தவ ஜனங்கள் இந்த சவுளுடைய பேரை சொல்லியே ஜெபம் பண்ணிப்பாங்க. அப்பதானே ஆண்டவரே இந்த சவுளுடைய அநியாயம் தாங்க முடியல, அவங்களுக்கெல்லாம் நாங்க வந்து என்ன செய்யறோம், பயப்படுறோம். ஏன்னா அவன் அதிகாரம் உள்ளவன், பணக்காரன், அவன் என்ன நினைச்சாலும் வந்து என்ன செய்வான். எனவே நாங்க வந்து என்ன செய்யறோம், பயப்படுகிறோம். ஆண்டவரே அவனுடைய கைக்கு எங்களை அனுதினமும் இவருடைய சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும் ஜெபம் இதான் இருந்திருக்கும். ஜெபம் அங்கே ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிறது. இந்த சவுளுடைய மனமாற்றத்திற்கு யாரே இறங்கி வந்துட்டார், ஆண்டவர் வந்து இறங்கி வந்துட்டார். சில ஜனங்களை வந்து மனிதர்களால் வந்து மாற்றவே முடியாது. என்னத்தை சொன்னாலும் வந்து கேட்கவே மாட்டாங்க. என்ன சங்கடங்கள் வந்து வந்தாலும் எல்லாருக்கும் வருகிறது போல நமக்கு வருகிறது, இவர்கள் கேட்கவே மாட்டாங்க. எனவே மனுஷன் சொன்னா இந்த சவுல் கேட்க மாட்டான் என்று சொல்லி ஆண்டவர் இறங்கி வந்தா சாமானியத்துல போகாது. ஆண்டவர் இறங்கி வந்ததுனால இவருக்கு என்ன தெரியாம போயிட்டு, கண்ணு தெரியாம போயிட்டு. எத்தனை நாள் 3 நாள் என்ன தெரியல. அந்த தரிசனத்தை பார்த்ததுனால இவனுடைய கண்ணு வந்து 3 நாள் தெரியல. எப்படி இருந்திருக்கும் பாருங்க இந்த சவுலுக்கு. இவன் பணம் அவனுக்கு உதவி செய்யல, அதிகாரம் அவனுக்கு உதவி செய்யல, அவனுடைய புத்தி ஞானம் எதுவுமே அவனுக்கு வந்து உதவி செய்யல. எங்க விழுந்தான் அவன்? தரையில விழுந்தான். அப்படிதான் இருக்கு, தரையில விழுந்தான். வேற வழியே இல்லை. ஏதோ ஒண்ணு நடக்கிறது இவன் அறிந்து கொண்டு, இந்த மாதிரி ஒரு காரியம் நடக்கணும்னா இது தேவனை அல்லாமல் யாருமே இருக்காது என்று சொல்லி இவன் கேட்கிறான். நீர் யாருன்னு கேட்கிறான். அதுக்கு அவர் வந்து நேரடியா ஒரு பதில் சொல்லியிருக்கலாம். அப்படிதான் நேரடியா ஒரு பதில் சொல்லி, நேரடி பதில் என்ன, நான் இயேசுன்னு ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கலாம். அப்படி சொல்லியிருக்கலாம். அவன் கேட்ட கேள்வி யாருன்னு கேட்டான், அதற்கு பதில் நான் இயேசுன்னு சொல்லியிருக்கணும். ஆனா அங்க அவர் என்ன சொல்றாருன்னா, வாசிங்க, நீ துன்பப்படுத்துகிற இயேசுன்னு சொல்றாரு. துன்பப்படுத்துகிற இயேசு நானே. தொடர்ந்து முள்ளில் உதைக்கிறது உனக்கு முள்ளனை யார சொல்லப்பட்டிருக்கிறாங்க? இவன் யாரை துன்பப்படுத்தி கொண்டிருக்கிறான்? கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தி கொண்டிருக்கிறான். கிறிஸ்தவர்கள் துன்பப்படுத்துகிறத பார்த்து அவர் சொல்றாரு, கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்துகிறதான அனைவரும்
வானத்தையும் பூமியை உண்டாக்கிறதான இயேசு கிறிஸ்துவர் தான் என்ன படுத்துறாங்க, துன்பப்படுத்துறாங்க. எனவே தான் ஆண்டவர் ஒரு லிமிட்டேஷன் வரைக்கும் கிறிஸ்தவர்களுக்கு துன்பப்படுத்துறவர்களை விட்டுட்டு ஏற்ற நேரம் வரும்போது காணாத கரனுடைய வாழ்க்கைக்கு நேராக கடந்து வருகிறது. வேதத்தில் சொல்லி இருக்கிறபடி காணாத கரத்தினால் பலவந்தர் ஒடுக்கப்படுவார்கள். அது காணாத கரம். ஒரு மனுஷனை எதிர்த்தா அவனை எதிர்த்து போராடலாம், ஒரு அதிகாரம் எதிர்த்தால் அவனை எதிர்த்து போராடலாம், ஒரு வக்கீல் நம்மோடு வாதாட நம்ம ஒரு வக்கீலை கொண்டு போய் வாதாடலாம். இது காணாத கரம், காணாத சக்தி, காணாத வல்லமை. இதனிடத்துல போராட ஒரு மனுஷனாலும் கூடாது. பணத்தை உடையதான சவுலால் முடியவில்லை, ஞானத்தை உடைய சவுலால் முடியவில்லை, நல்ல கடகாத்திரமான மனுஷனாகிய சவுலால் முடியவில்லை. எனவே தான் கேட்கிறான், நீ யாருக்கு சொல்லு? இதுவரைக்கும் வாழ்க்கையில் அவனுக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்ததே இல்லை. இந்த சம்பவம் நடந்ததற்கு பிறகு அவன் கேட்கிறான், ஆண்டவரே, நான் இவ்வளவு நாளும் அவன் நடந்து கொண்டிருந்தான், அவன் நினைத்தபடி எல்லாம் காரியத்தை செய்து கொண்டிருந்தான். இப்பதான் கேட்கிறான், ஆண்டவரே, நான் என்ன செய்ய? எவ்வளவுதான் வசனத்தை சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, எவ்வளவுதான் பாஸ்டர் போதனை பண்ணாலும் கேட்க மாட்டாங்க. சுத்தி வழி அடைச்சிருவாரு, சில வேலைகள் வழி அடைச்சிருவாரு, போக்கே இருக்காது. அப்பதான் கேட்பாங்க, பாஸ்டர் என்ன செய்தா எனக்கு இதுல என்ன கிடைக்கும்? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒருத்தவங்க சொன்னாங்க, விடுதலை கிடைச்சா போதும் என்ன சொன்னாலும் கேட்கிறோம் நாங்க, விடுதலை கிடைச்சா போதும் என்ன சொன்னாலும் கேட்கிறோம் நாங்க. பாஸ்டர்ட்ட என்ன சொன்னாலும் கேட்கிறோம் சொன்னா ஒரு 1 லட்சம் ரூபாய் கொண்டு வாங்கன்னு சொல்லுவாரு. சில நினைச்சுக்கிறேன், என்ன சொன்னாலும் ஒருத்தங்க கேட்கிறோம்னு சொல்லித்தா அவங்களுக்கு நான் ஆலோசனை சொல்ல ரொம்ப பயப்படுறேன். ஏனென்றால் அப்படிப்பட்டதான ஜனங்களை நலமல்லாத வழியில என்ன செய்யக்கூடாது, நடத்திடக்கூடாது. வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, நலமல்லாத வழியில சிலரை வந்து நடத்துவாங்க. அவங்களை ஆண்டவர் சும்மா வந்து என்ன செய்ய மாட்டார், விட மாட்டார். ஊழியக்காரங்களிடத்துல என்ன சொன்னாலும் செய்யறேன்னு சொன்னதான அவர்களுக்கு சொல்லப்பட்டதான வார்த்தை என்னவென்றால், நீங்க ஆண்டவரை தேடுவதற்கு ஒப்பு கொடுங்க, நீங்க வந்து வேத வசனத்தை நன்றாக வந்து வாசிங்க, தேவனுடைய சன்னிதானத்துல காத்திருந்து தேவன் உங்களுக்கு ஒத்தாசை செய்யும்படியாக நீங்க வந்து என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்க, நாங்களும் உங்களுக்கு ஒத்தாசையாக ஜெபம். ஆண்டவர் இல்லாமல் ஊழியக்காரங்களால எதுவுமே செய்ய முடியாது. ஆண்டவர் இல்லாமல் ஊழியக்காரங்களால் எதுவுமே செய்ய முடியாது. அவர்களுக்கு நாங்கள் சொன்னது இதுதான், ஆனா அவர்கள் நாங்கள் சொன்னதையும் கேட்டு ஆண்டுடைய சமூகத்துல அவங்க பணிதான பொருத்தனை, ஏனென்றால் உயிரோடு இருப்போம் என்று சொல்லி அவர்கள் நம்பவில்லை, திரும்ப வேலை செய்வோம் என்று சொல்லி அவர்கள் நம்பவில்லை, அவங்க குடும்பம் இன்னும் நமக்கு உழைத்து போடுவான் என்று சொல்லி நம்பிக்கை இல்லை. அப்பெல்லாம் ஆஸ்பத்திரியில போய் எவ்வளவு செக் பண்ணணுமோ அவ்வளவு பாடி செக்கப்புக்கு மட்டுமே 1 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி ஒரு கட்டுகளவேனும் சுகம் ஆகவில்லை. நம்பிக்கை இல்லாத அந்த நேரத்துல தான் ஊழியக்காரங்க சொன்னதையும் கேட்டு ஆண்டவர் அவர்களோடு பேசுகிறபடி அவர்கள் பொறுத்தையும் ஆண்டுடைய சன்னிதானத்தில் பண்ணினாங்க. அவங்க இருக்கிறது வேற ஏதோ ஒரு சபை, ஆனா அந்த சபையில உள்ளதான ஊழியக்காரங்க ஒரே வார்த்தையில் சொல்லி அனுப்பிட்டாரு, உங்களுக்கு விசுவாசம் இல்லை, விசுவாசிங்க, உங்களுக்கு பிரச்சனையும் இல்லை, ஒண்ணும் இல்லைன்னு சொல்லி அனுப்பிட்டாரு. ரிஸ்க் எடுக்கல. இந்த வைத்து 2 மாதம் அவர்களை வைத்து சில நாளெல்லாம் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் அந்த நபர் தலையில கை வைத்து ஜோமணி இருக்கிறேன். 1.5 மணி நேரம் ஒரே நபருக்கு 1.5 மணி நேரம் பல நாட்கள் தெரிகிறது. பொல்லாதாவி சரத்திற்குள்ள இருக்கிறது தெரிகிறது, ஆனா வெளியே வரவே மாட்டேன்கிறது. என்ன செய்கிறது? சாத்தான் உள்ள இருந்து வெளியே வரவே மாட்டேன்கிறான். நாம ஜெபம் எல்லாமே எதுவுமே செய்ய முடியாது. 1.5 மணி நேரம் 2.5 மணி நேரம் தலையில வைத்ததான கையை எடுக்காம வைத்து ஜோமணி பல நாட்கள் பல மணி நேரம் ஜெபம் பண்ணினதற்கு பிறகுதான் அந்த பொல்லாதாவி உள்ள இருந்து வந்து என்ன செய்யறான், வெளியே வருகிறான். வெளியே வந்ததற்கு பிறகு லகுவாக ஒரே நாளில வந்து என்ன செய்யப்பட்டது,
துரத்தப்பட்டது. அவர்கள் தேவனுடைய மனுஷனுடைய வார்த்தையை கேட்டாங்க. தேவன் அவரிடத்துல பேசி இருக்கிறாரு. இந்த சபைக்கு தசமபாகம் காணிக்கை கொடுப்பேன் என்று சொல்லி தேவன் அவரிடத்துல பேசி இருக்கிறாரு. அந்த காணிக்கை விஷயத்தை நான் சொல்லவே இல்லை. அவர்களிடத்தில் ஆண்டு பேச அவர்கள் பட்டதான கஷ்டம் யாருக்கு தான் தெரியும்? அவர்களுக்கு தான் தெரியும். இன்னைக்கு மருத்துவமனையில கொண்டு போய் பல லட்சம் ரூபாய் செலவு பண்ணுவாங்க. ஆனா ஊழியக்காரன் ஜெபம் பண்ணி சுகம் கிடைச்சா என்ன செய்ய மாட்டாங்க. அவங்க நினைப்பாங்க, ஊழியக்காரருக்கு நாம கொண்டு போய் கொடுக்கணுமா? ஊழியக்காரனுக்கு ஆண்டவர் சுவிசேஷத்தினால என்ன வச்சிருக்கிறாரு? பிழைப்புக்காக சுவிசேஷம் அல்ல, பிழைப்பதற்காக ஊழியம் அல்ல. ஆனா ஊழியத்தை செய்வதன் மூலமாக ஆண்டவர் ஊழியக்காரன் என்ன செய்கிறார்? பிழைப்பூட்டுகிறார். தேவன் சொல்லுகிறதான வார்த்தைய கேட்டா நிச்சயமாக என்ன உண்டு? அவங்க அதை பொருத்தனை பண்ணி 1-2 நாள் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்பதான் சொன்னாங்க. முதல்ல சொல்லல அவங்க இடத்துல, பின்னாடிதான் சொன்னாங்க இப்படி பொருத்தனை பண்ணுங்க. ஒன்று கிளியராச்சு. இன்னைக்கு பல மாதங்கள் ஆகிவிட்டது, ஒரு சில வருடங்கள் ஆகிவிட்டது. அதுக்கப்புறமாக அந்த பொருளாதாரி அந்த மனுஷனிடத்துல வரவே இல்லை. இன்னைக்கு நல்ல வேலை செய்யறாங்க, குடும்பத்துக்கு பயனா இருக்கிறாங்க. இந்த ஊழியத்தை செய்தான ஊழியக்காரங்களுக்கு, இந்த ஊழியங்களுக்கு அநேக விதங்களில் பயனா இருக்கிறாங்க. கர்த்தருடைய ஆசீர்வதித்துக் கொண்டே வருகிறார். இன்னும் அவர்களும் என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். இந்த சவுல் இந்த தேவனுடைய தரிசனத்தை கண்டு கீழே விழுந்த மாத்திரத்துல அவரிடத்துல விளக்கத்தை கேட்டுக்கொண்டு, நீ முள்ளில் உதைக்கிறாய், இது உனக்கு கடினம் என்று சொல்லி சொன்னதற்கு பிறகு அவன் சொல்லுகிறதான வார்த்தை என்ன சொல்றான்? தேவனே, நான் என்ன செய்ய? அதுதான் கர்த்தருடைய பிள்ளை. மனம் திரும்புவதற்கு முன்னாடி நம்ம இஷ்டத்துக்கெல்லாம் நம்ம வாழலாம். மனம் திரும்பினதற்கு பிறகு நாம் தேவனுக்கு ஒப்பு கொடுக்கிற வார்த்தைகள் சொல்ல, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன். அப்போ ஆண்டவர் அவனுக்கு முழுமையாக சொல்ல, அவனுக்கு ஆண்டவர் சொன்னதான வார்த்தை என்னன்னா, நீ எங்க போ? பட்டணத்துக்குள்ள போ. வாசிங்க. நீ எழுந்து எங்க போ? பட்டணத்துக்குள்ளே போ. அவர் கேட்ட உடனே முதல்ல சொல்லிவிடவில்லை அவனுக்கு ஆண்டவர். முதல்ல சொல்லியிருக்கலாம். இவன் முடிவு வரைக்கும் என்ன செய்யணுமோ அவ்வளவு இவனுக்கு சொல்லியிருக்கலாம். அவ்வளத்தையும் சொல்லாம அவர் சொல்றாரு, நீ பட்டணத்துக்குள்ள போ, அங்கே வந்து உனக்கு காரியங்கள் சொல்லப்படும். இவனிடத்துல பேசுகிறதான் அதே வேலை இல்லை. யார்கிட்டையும் ஆண்டு பேசுறாரு. அங்க ஒரு மனுஷன் இருக்கிறான். பேர் இருந்தது சுமார் அனனியா என்றதான பெயர். வேதாகமத்தில் 19 நபர்களுக்கு 19 வெவ்வேறு நபர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. 19 விதமான அனனியா பைபிள் இருக்கு. இதுல ஒரு அனனியா தான் இந்த அனனியா. இந்த அனனியாவை குறித்து இந்த சம்பவம் தவிர வேற எங்கேயுமே சொல்லப்படவில்லை. இந்த சம்பவம் தவிர, அதாவது சவுல் பவுலாக மாறினதான இந்த சம்பவம் தவிர வேற எந்த வேத பகுதியிலையும் இந்த அனனியா என்றதான பேர் இந்த அனனியாவின பேர் வரவே இல்லை. இந்த அனனியா செய்ததான ஊழியத்தை போல ஒரு மேன்மையான ஊழியத்தை நம்மால் செய்ய முடியாது. நாம நினைக்கலாம் அந்த அனனியா ஒரு போதகர் என்று சொல்லி நினைக்கலாம், இல்லை. அவன் பெரிய தீர்க்கதரிசி என்று சொல்லி நினைக்கலாம், இல்லை. அவனை குறித்து வேதாகமத்தில் எப்படி அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது? அவன் சீசன் என்று சொல்லி அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. அவன் சீசன், அவன் ஒரு விசுவாசி. அவன் ஒரு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டான், அவ்வளவுதான். அவன் மிகப்பெரிய தீர்க்கதரிசியும் அல்ல, போதகனும் அல்ல, சுவிசேஷ ஊழியத்தை செய்கிறவனும் அல்ல. ஆனா அந்த அனனியாவினிடத்துல இந்த பவுலுடைய மனம் திரும்புதலுக்கு ஏற்றதான காரியங்களை சொல்லும்படியான மிகப்பெரிய ஒரு பொறுப்பு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அதிகாரம் ஃபுல்லா நீங்க வீட்டுல போய் வாசித்து பாருங்க. இந்த சவுல் அந்த பட்டணத்திற்குள்ள போய் யூதா என்று சொல்லுறதான ஒரு மனுஷனுடைய வீட்டுல அவன் 3 நாள் கண்ணு தெரியல, எப்படி இருக்கான்? உபவாசம் இருக்கிறான் தானே? வாசிங்க. அவன் 3 நாள் பார்வை இல்லாதவனாய், புசியாமலும் குடியாமலும், புசிக்கவும் இல்லை குடிக்கவும் இல்லை. அவ்வளவு பெரிய துக்கம் அவனுடைய வாழ்க்கையில வந்த துக்கத்துல மிகப்பெரிய துக்கம்.
இதுதான் மாட்டிட்டார் ஆண்டவர். எங்கேயுமே லாக் பண்ணிட்டார் அவனை. இவன் எங்கேயுமே போக முடியாது. அதிகாரத்தை வச்சு ஒண்ணும் பண்ண முடியல, பணத்தை வச்சு ஒண்ணும் பண்ண முடியல. அது அவனுக்கு இருந்த ஞானத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. வேத ஆராய்ச்சியாளர் சொல்றாங்க, இப்போ டபுள் எம்ஏ, அதாவது 2 நேரம் எம்ஏ படித்தவர்களுக்கு இருந்ததான ஞானம் யாருக்கு இருந்ததான்? அந்த சவுலுக்கு இருந்தது. அவனுடைய ஞானத்தினால் ஒண்ணுமே பண்ண முடியல. இப்போ ஆண்டவர் சொன்ன வார்த்தை இப்பதான் அவன் என்ன செய்யறான்? அநேக ஜனங்கள் நன்றா இருக்கும்போது ஆண்டவர் வார்த்தையை சொன்னா கேட்க மாட்டாங்க. அவன் நல்லா இருக்கும்போது இந்த கிறிஸ்தவன்கிட்ட போய் சண்டை போட்டுட்டு இருக்காதுன்னு சொன்னா கேட்க மாட்டாங்க. அவங்கள நீ பகைக்காதுன்னா கேட்க மாட்டாங்க. அவங்களுக்கு அவங்க ஆராதனை பண்ணுவதற்கு இடையூறு கொடுக்காதுன்னா அவங்க கொடுக்கதான் செய்வாங்க. எது வரைக்கும் கொடுப்பாங்கன்னா ஆண்டவர் லாக் பண்ற வரைக்கும். கிறிஸ்தவத்தை எதிர்த்து வாழ்ந்ததான மனுஷர்கள் இந்த பூமியில யாருமே இல்லை. ஒரு மனுஷன் கம்யூனிஸ்டவாதி, அவன் சொன்னான், நான் என்னுடைய வாழ்நாட்கள் எல்லாம் நான் உயிரோடு இருக்கிறதான வரைக்கும் இந்த உலகத்தில் இருக்கிறதான எல்லா வேதாகமத்தையும் நான் எரிச்சு கிறிஸ்தவமே இந்தியா உலகத்துல இல்லாமல் ஆக்கிடுவேன். அவருடைய பேர் மறந்துட்டு வால்டர் நினைக்கிறேன் அவருடைய பேர். அவர் கம்யூனிஸ்டவாதி. அவன் அப்படி அவனுடைய நாட்களில் அவ்வளவு தீவிரமாக வந்து போராடினான். கிறிஸ்தவத்தை எதுக்கு அவனால முடியல. இடைவெளியில் அவன் மறித்து போனான். அவன் இந்த கிறிஸ்தவ வசனத்திற்கு எதிராக புத்தகங்களை அச்சிடுவதற்கு பயன்படுத்தினதான அச்சகத்துல இன்றைக்கு வேதாகமத்தை அச்சிட்டுக் கொண்டு வருகிறார்கள். ஆண்டவர் நிலைமை அப்படியே தலைகீழாக நினைச்சு விட்டார், மாற்றி விட்டார். எவ்வளவோ ராஜாக்கள் எல்லாம் தோன்றி கிறிஸ்தவத்தை அழிக்க முயற்சி பண்ணாங்க, ஒண்ணுமே முடியல. ஏனென்றால் கிறிஸ்தவத்திற்காக இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் சண்டை எடுக்கிறதில்லை. கிறிஸ்தவத்துல மிக முக்கியமான சங்கம் ஒன்று உண்டு. அது கிறிஸ்தவத்தை பாதுகாக்கிறதான சங்கம் அல்ல, செஞ்சிலுவை சங்கம். அந்த சங்கம் இன்னைக்கு யாரை பாதுகாத்து வருகிறது? மற்ற மதத்தில் உள்ளதான ஜனங்களை பாதுகாத்து வரும். எங்க யுத்தம் நடக்கிறதோ அங்கே அந்த செஞ்சிலுவை சங்கத்தில் உள்ளவங்க துணிந்து போவாங்க. எங்க பஞ்சம் இருக்கிறதோ அங்க செஞ்சிலுவை சங்கத்தில் துணிந்து போவாங்க. எதற்காக? உதவி செய்யும்படியாக. ஏனென்றால் ஆண்டவராய் இயேசு சொல்லி இருக்கிறார், பசி உள்ளவர்களுக்கு என்ன கொடுங்க? ஆகாரம் கொடுங்க. வஸ்திரம் இல்லாதவர்களுக்கு என்னத்தை கொடுங்க? வஸ்திரத்தை கொடுங்க. நோயாளிகளை என்ன செய்யுங்க? விசாரிங்க. அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்யுங்க. நம்முடைய ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அந்த வார்த்தையின்படிதான் கிறிஸ்தவ சங்கங்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறது. காலம் சென்ற கருணாநிதி அவர்கள் 108 ஆம்புலன்ஸ் ஒரு ஆம்புலன்ஸ் வைத்திருக்கிறார். மத்திய சுவிசேஷம் 10வது அதிகாரம் 8வது வசனத்தை எடுத்து பார்ப்போம். வியாதியுள்ளவர்களை சுஸ்தமாக்குங்கள். முதல் வார்த்தை என்ன இருக்காங்க? வியாதி உள்ளவர்களை சுத்தமாக்குங்கள், குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள், மரித்தோரை எழுப்புங்கள், சாசுகளை துரத்துங்கள், இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். 108 ஆம்புலன்ஸ் இலவசம். 10:8 108. அவர் கலைஞர் வேதாகமத்தை அதிகமாக படிக்கக்கூடியவர். அந்த 108 வைத்ததை இதை வைத்துதான் அவர் இதை வச்சுதான். அவர் கிறிஸ்தவர் அல்லன்னா, அவர் நாஸ்திகர். தேவன் இல்லை என்ற கொள்கை உடையவர் தான். ஆனால் நல்ல தத்துவங்கள் எங்கே இருக்கிறதோ அது எந்த மதத்தில் இருந்தாலும் அதை எடுத்துக்கொள்வார். இப்போது அவர் வேதாகமத்தை வாசிக்கும் போது இந்த வசனம் அவருக்கு அவருடைய இருதயத்தில் பேசிதான் அந்த 10வது அதிகாரம் 8வது வசனம் என்கிறத நடுவில் புள்ளியை எடுத்துட்டு 108 சொல்லி வைத்து இன்றைக்கு ஆம்புலன்ஸ் சேவை என்ன செய்து கொண்டிருக்கிறது? இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் இன்றைக்கு யார் மூலமாகத்தான் மகிமைப்பட வேண்டும் என்பதல்ல, அநேக ஜனங்கள் மூலமாக என்ன செய்கிறது? இன்றைக்கு மகிமைப்பட்டுக் கொண்டிருக்கிறது. எடுத்த வேத பகுதிக்கு வருகிற இந்த சவுல் 3 நாள் குசியாமல் குடியாமல் அவன் துக்கித்துக் கொண்டிருக்கிறான். இவன் இருக்கிற வேலையில யார்கிட்ட ஆண்டவர் பேசுறாரு? உங்களை குறித்து தேவனுடைய மனுஷனிடத்துல யார் பேசணும்?
யார் பேசணும்? ஆண்டவர் பேசணும். பேசி வரணும் உங்க வீட்டுக்கு. பேசி உங்களை உபவாசம் இருக்க சொல்லணும். பேசி உங்களுடைய வீட்டில் ஜெபக்கூடத்தை வைக்கணும். தேவனுடைய ஊழியக்காரன் ஆண்டவரால் நடத்தப்பட வேண்டும் என்று ஜெபம் பண்ணணும். ஆண்டவர் உங்களை குறித்து தேவனுடைய மனுஷனிடத்தில் வந்து என்ன செய்வார்? பேசுவார். இந்த அனனியா ஒரு சீசன் தான். அவர் பெரிய ஊழியக்காரன் அல்ல, தீர்க்கதரிசியும் அல்ல. அவன் ஜெபம் பண்ணுகிறதான வேளையில இந்த அனனியாவிடத்துல யார் பேசுறார்? அவர் பேசுறார். நீ பட்டணத்துக்கு போ, நேர்த்தெருவில் யூதா என்று சொல்கிற ஒரு மனுஷன் வீட்டுல யார் இருக்கிறா? சவுல்னு பேரை கேட்டாலே கிறிஸ்தவன் என்ன செய்வான்? ஏன்னா அவ்வளவு கொடூரமா கிறிஸ்தவத்துக்கு விரோதமா செய்யலாம். அவன் அனனியா வந்து திரும்ப சொல்றான், ஆண்டவரே இவன் கிறிஸ்தவத்துக்கு ரொம்ப எதிரானவன், எத்தனை பேரை கொலை செய்திருக்கிறான், நீங்க வந்து அங்க போக சொல்றீங்களே. அவர் சொன்னார், திரும்ப சொல்றாரு, நீ போ, அவன் நான் தெரிந்து கொண்ட யாருக்கெல்லாம்? யூதர்களுக்கும் பிரஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல், அதாவது உலகத்தில் உள்ளதான அனைத்து ஜனங்களுக்காகவும் நான் இவன் வந்து என்ன செய்திருக்கிறேன்? தெரிந்து கொண்டிருக்கிறேன். இப்படி சொன்னதற்கு பிறகும் பயந்து கொண்டே தான் இருப்பான். என்ன நடக்க போகுதோ, உயிரை பணயம் வைத்து கர்த்தருடைய நாமத்தின் நிமித்தமாக இவன் என்ன செய்யலாம்? கடந்து போனோம். போய் தேடி கண்டுபிடிச்சாச்சு. சவுலிடத்துல சொன்னார், அனனியான்னு சொல்லுகிறவன் ஒருத்தன் வருவான். இவர்கிட்ட சொல்லி அனனியாட்ட சொல்லியாச்சு, இப்படி சவுல்னு சொல்லி ஒருவன் இருக்கிறான், நீ அவனை போய் பார்த்து அவனுக்கு நீ என்னுடைய சுகத்தை கொடு, விடுதலையை கொடு அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. இவன் போய் என்ன சொல்றான்? வாசிங்க வசனம். எத்தனை வசனம்? அப்பொழுது அனனியா போய் வீட்டுக்குள் பிரவேசித்து அவன் மேல் கைகளை வைத்து சகோதரனாகிய சவுலே, நீ வந்த வழியிலே உனக்கு தரிசனமான இயேசுவாகிய கர்த்தர் நீ பார்வையடையும் படிக்கும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படும் படிக்கும் என்னை அனுப்பினார். இந்த ரெண்டு காரியத்திற்காக அனுப்பினதாக சொல்கிறார். ஒன்று, நீ விடுதலை அடையணும், பார்வையடைய வேண்டும். அடுத்து நீ என்ன பெறணும்? பரிசுத்தாவியை பெற வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்டவர் என்ன. இன்னைக்கு சிலர் வந்து விடுதலையோடு நிறுத்திக் கொள்கிறார்கள். விடுதலைக்கு அடுத்தால இவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டியதுதான் மிக பெரிதான ஒரு காரியம். தேவனுக்கு ஒப்புக் கொடுக்கிறதான ஒரு அனுபவம் பாருங்க. இந்த அனனியா மூலமாக சவுல் பவுலாக மாறினார். அனனியா ஒரு மிகப்பெரிய ஊழியத்தை இந்த ஒரு நபருக்கு செய்ததன் மூலமாக செய்தார். இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் சவுலாயிருந்து பவுலாக மாறி ஆண்டோடைய ஊழியத்தை செய்தனுடைய மேன்மை யாருக்கும் கிடைக்கும்? நினைக்கிறேன் தேவனுடைய ராஜ்யத்தில் அனனியாவை நம்ம அடையாளம் கண்டுகொள்கிற மாதிரி இருந்தா மிகப்பெரிய கீழத்தை வந்து அனனியாவை கண்டு கொடுத்திருப்பார். ஒரு நபருக்கு தான் ஊழியத்தை செய்தார், ஒரு நபருக்கு தான் செய்தார். அந்த வேதாகமத்தில் புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு தான் நிறைய அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மிஷனரி ஊழியங்கள், 3 மிஷனரி ஊழியங்கள், அதாவது 3 பிரதான மிஷனரி ஊழியங்களை செய்தார். யாரு? இந்த பவுல். அவர் தன்னுடைய தேசத்தை விட்டு, தன்னுடைய இனதர பந்துக்களெல்லாம் விட்டு மிக நீண்ட பிரயாணம். இன்றைக்கு உலகம் எங்கிலும் போய் ஊழியத்தை செய்யற சுவிசேஷகர் உண்டு. இன்னைக்கு போகிறது மிக லகுவானது. இங்க போயிட்டே இருந்தா அடுத்த 2வது மணி நேரத்தில் 3வது மணி நேரத்தில் வெளிநாடு போயிடலாம். ஆனா அந்த நாட்கள் வெளிநாடு போகணும்னா அவ்வளவு சாமானியமான காரியம் இல்லை. கப்பல்ல போனாலும் சரி 6 மாசம் ஆகும். அந்த 6 மாசமும் நிறைய இயற்கை சீற்றங்கள் அதெல்லாம் வந்து இருக்கும். அவங்க எல்லாவற்றையும் கடந்து போகணும்னா உயிரை பணையம் வைத்துதான் போகணும். அந்த உயிரை பணையம் வைத்து போய் கர்த்தருடைய ஊழியத்தை செய்தான். முதலாவது ஆண்டவர், 2வது இந்த அனனியா பண்ணினதான ஊழியம். சாதாரண ஒரு சீசன். ஒரே வசனத்தை நான் வாசிக்க முடிக்கிறேன். அனனியாவை குறித்து
நான் சீசன் என்று சொல்லி சொன்னேன். இந்த அனனியாவுடைய வாழ்க்கையினுடைய காரியங்களை குறித்து அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 22வது அதிகாரத்துல நீங்கள் 12வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது வேத பிரமாணத்தின்படியே பக்தி உள்ளவனும் அங்கே குடியிருக்கிற சகல யூதராலும் நல்லவன் என்று சாட்சி பெற்றவனுமாகிய அனனியா என்னும் ஒருவன். எப்படிப்பட்டவன்? பக்தி உள்ளவன், நல்லவன் என்று எல்லா யூதராலும் என்ன பெற்றான். எப்படி வாழ்ந்திருப்பான்னு சொல்லி பாருங்க. அனனியா அவனை வச்சுதான் ஆண்டு இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஊழியத்தை என்ன செய்தார். நீங்கள் எல்லாம் நினைத்து கொண்டிருக்கிறீங்க நான் விசுவாசி. ஊழியம் வந்து யாருக்குரியது? ஊழியம் வந்து யாருக்குரியது? ஊழியக்காரருக்குரியது. எனவே நான் என்ன செய்ய மாட்டேன்? ஊழியத்தை செய்ய மாட்டேன். நீங்க இருக்கிறதா அநேக கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும்படி தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதான நிறைய பேர் நீ இருக்கிறீங்க, செய்யல. உங்களுடைய வாழ்நாட்கள் முடிந்து நியாயத்திற்கு நாளில் போகும்போது ஆண்டவருக்கு என்ன கணக்கு கொடுக்க போகிறீங்களோ எனக்கு தெரியல. தேவனுடைய சித்தத்தை நீங்க செய்யலன்னா ஆண்டவர் சொல்வாராம், கர்த்தாவே கர்த்தாவே என்று அநேகர் சொல்லுவாங்க, என்னுடைய சித்தத்தின்படி செய்யல அப்படின்னால என்னுடைய ராஜ்யத்துல நீங்க பிரவேசிப்பதில்லை. அவரவர்கள் இருக்கிறதான நிலைமையில நீங்கள் செய்ய வேண்டியதான ஊழியங்கள் இருக்கிறது. வேலை செய்யறவங்க மத்தியில் ஊழியத்தை செய்யலாமே, ஆண்டுடைய அன்பை சொல்லலாமே, 4 சாட்சியை சொல்லலாமே, இக்கட்டுல இருக்கிறவங்களுக்கு ஆண்டவருடைய வல்லமையை நீங்கள் வந்து எடுத்து சொல்லலாமே, ஆண்டவர் விசுவாசிக்கும்படியாக அவர்களை வந்து நடத்தலாமே. அவர்கள் மதம் மாற அவசியம் இல்லை. நான் அடிக்கடி சொல்கிறதான காரியம் தான், கிறிஸ்தவம் என்பது மதம் அல்ல, அது ஒரு மார்க்கம். கிறிஸ்தவ மார்க்கத்தில் நடந்தாலே போதும். இன்றைக்கு அநேக ஆச்சாரமான இன்று குடும்பத்தில் வாழ்கிறதான அநேக ஜனங்கள் வெளியே பார்த்தால் அவர்கள் வெளியே பார்க்கிறபடி இந்துக்கள் போலவே வாழ்ந்து வருகிறார்கள். பிராமின் குடும்பத்தில் நிறைய கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க, பிள்ளைமார் குடும்பத்தில் நிறைய கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க, முஸ்லிம் குடும்பத்தில் நிறைய கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. வெளியே தெரியல. ஆனா அவர்கள் இருக்கிற இடத்துல ஆண்டவருக்காக வாழ்ந்து யாருக்கும் தெரியாமல் அவர்களை சேர்ந்துதான் அநேகரை யாரை மாற்றி கொண்டிருக்கிறாங்க, கிறிஸ்தவ மார்க்கத்துல மாற்றி கொண்டிருக்கிறாங்க. ஆனா கிறிஸ்தவன் என்று சொல்லி மார்த்தட்டி கொண்டிருக்கிறோம். கிறிஸ்தவன் என்று சொல்லி நல்ல சிலுவை போட்டு கௌரவமாக அழைத்து கொண்டிருக்கிறோம். வாழ்நாட்கள்ல ஒரு ஆத்மாவை கூட உங்களால் ஆண்டவருக்கு ஆதாயப்படுத்த முடியவில்லை என்றால் உங்களை மனம் திரும்ப வைத்து ஆண்டவருக்கு என்ன பிரயோஜனம்? ஹல்லேலூயா. என்ன உங்களை மனம் திரும்ப வச்சு ஆண்டவருக்கு என்ன பிரயோஜனம்? வாழ்நாட்களில் ஒரு சில ஆத்மாக்களையாவது யாருக்கு ஆதாயப்படுத்தணும். டவுன்ஷிப்ல உள்ளதான வேலை செய்யறவங்க எல்லாம் கிராமத்தில் உள்ளவங்களோட அதிக வேலை செய்யறாங்க. அவங்களுக்கு இயந்திர வாழ்க்கை போகலாம். சிலர்லாம் பார்த்தா பாவமா இருக்கும். அவங்களுக்கு ரெஸ்ட் எடுப்பதற்கே நேரம் இருக்காது. காலையில் எழுப்பினோடனே கணவன் மனைவி சேர்ந்து வேலை செய்யறாங்க. கணவன் வந்து காய்கறி வெட்டி கொடுக்குறாரு, அங்கே தீய போடுறாரு, இதெல்லாம் பண்றாரு. மனைவி வந்து ப்ரிப்பரேஷன் பண்றாங்க. அம்பரம் மாதிரி 2 பேர் ஏங்குறாங்க. 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்துல சமையல் பண்ணி முடிச்சு 2 பேர் சாப்பாடு எடுத்துட்டு பிள்ளைகளை பார்த்து பாதி பார்க்காம பாதி எழுப்பி வேலைக்கு வந்து என்ன செய்யறாங்க, ஓடுறாங்க. பிறகு திரும்ப வந்து சாயங்காலம் வர்றாங்க. ஏந்திர வாழ்க்கை. ஆனா இதன் மத்தியிலையும் அவங்க ஊழியத்தில் வந்து என்ன செய்யறாங்க. சமீபத்தில் சென்னையில் வந்து ஒருத்தர் போன் பண்ணும்போது அவர் சொன்னாரு, சீக்கிரம் அவசரமா பேசிட்டு வைக்க போனாரு. என்ன போல அவசரம் கேட்கும்போது சொன்னாரு, இப்பதான் வேலைக்கு போயிட்டு வந்தேன், சபைக்கு நான் போய் ஜோமனை போக வேண்டியது இருக்கிறது, 6 மணில இருந்து இந்த குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் வந்து என்ன இருக்கிறது, ஜெபம் இருக்கிறது. அவங்க முன்னேறுவாங்களா? நமக்கு நிறைய நேரம் இருக்கிறது. ஆண்டுடைய சமூகத்தில் வருவதற்கு மட்டும் என்ன இல்லை, நேரம் இல்லை. அந்த ஆண்டுடைய சமூகத்தில் எல்லாரும் வருகிற நேரத்தில் ஏதாயும் வேலை ஏற்படுத்திக் கொள்வோம். அப்பதான் நமக்கு மருத்துவமனை, அப்பதான் நமக்கு விருந்து வீடு, அப்பதான் நமக்கு வந்து அரிசி வாங்குறது, அப்பதான் நமக்கு வந்து ஜாமான் வாங்குறது, எல்லாம் அந்த நேரத்துல தான் நமக்கு இருக்கும். பாஸ்டர் போதனை தான் பண்ணுவாரு. அவருக்கு சாணாமலேருந்து உங்களுக்கு போதனை பண்றேன் கேட்டா சரி, கேளவுன்னா அவர் உங்களுக்கு என்ன தருகிறாரோ இப்ப தரமாட்டாரு. ஒரு 50-60 வயசு ஆகும்போது தருவாரு. அப்போ உங்களுக்கே தெரியாது எதுக்கு தர்றாருன்னு. நல்லா வாங்குங்க, நல்லா அப்பவும் என்ன செய்யுங்க,
அனுபவிச்சுக்கிடுங்க. மற்ற ஊழியக்காரங்கட்டெல்லாம் பழைய கொடுத்து ஆண்டவர் மாத்தவரம் ஜோமனி கடைசியில் காத்திருந்து சாகிற வரைக்கும் அதே சாபத்தில் இருந்துட்டு காலம் முடிந்ததற்கு பிறகும் அங்கேயும் போய் அந்த கணக்கு ஆண்டவங்க என்ன செய்வார்? கர்த்தருடைய பிள்ளைகளிடத்துல அங்கேயும் கேட்பார், இங்கேயும் கேட்டுருவாரு, அங்கேயும் கேட்பார். எந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவர் குறையற்ற விதமா இன்னும் ஒண்ணு கேட்டு தீர்க்கல, சில தீர்ப்பு கொடுத்திருக்கிறாரு. நான் உங்களுக்கு சொல்லுறது என்ன, நான் என் அனுபவத்தை தான் சொல்லிட்டு இருக்கிறேன். நான் நிறைய காரியங்கள் பயந்து நிறைய காரியங்களை சரிப்பட்டு கொண்டிருக்கிறேன், சீர்பட்டு கொண்டிருக்கிறேன், நிறைய காரியங்கள் செய்யாமல் இருக்கிறேன். ஒரே ஒரு காரியம் தாவீது சொல்றது மாதிரி அவருடைய நியாய தீர்ப்புகளுக்கு நான் என்ன செய்யறேன்? பயப்படுறேன். என் சந்ததி மேல நியாய தீர்ப்பு வந்துடக்கூடாது, நான் ரொம்ப பயப்படுறேன். எனவே நான் அநேக காரியங்கள் செய்யறது இல்லை, அநேக காரியங்களை தேவன் செய்ய சொல்றதான காரியங்களை நியாய தீர்ப்புக்கு பயந்துதான் செய்கிறேன். உங்களை சொல்லி இருக்கிறேன், நீங்கள் செய்தா கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை நீங்கள் சம்பூர்ணமாய் பெற்றுக் கொள்ளுவீங்க. செய்யாத பட்சத்துல ஆண்டவர் உங்களுக்கு என்ன தருகிறாரோ அதை நீங்க வாங்கி கொள்ளுங்க. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதித்து தருவாராக. தேவ சன்னிதானத்தில் நாம் முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே என்னை பாடான இடங்களிலும் உலகிடத்திலும் அபாந்தரமான வெளியிலும் என்னை தேடி கண்டுபிடித்து என் நம்புகிற விசுவாசிக்க ஆண்டவரே என்னை நடத்தும்படியாகவே கண்டுபிடித்திருக்கு. இன்னும் நானாக நடந்து கொண்டிருக்க கூடாது, இன்னும் நானாக வாழ்ந்து கொண்டிருக்க கூடாது, இன்னும் நானாக என்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றி கொண்டிருக்க கூடாது. ஆண்டவரே நீங்க விரும்புகிறபடி நான் வாழ கிருபை செய்யுங்க. அந்த ஆபிரகாம் அழைக்கப்பட்ட போது நீங்க காட்டுகிறபடியே வாழ்ந்து வந்தார். ஆண்டவரே ஆபிரகாமுடைய வாழ்க்கையுடைய காரியங்கள் எத்தனையோ முறை நான் பிரசங்கத்தின் வழியாக கேட்டிருக்கிறேன். ஆண்டவரே என்றால் இந்த ஆபிரகாம் ஒப்பு கொடுத்தது போல என்னால் ஒப்பு கொடுக்க முடியவில்லை. இந்த நாளில் ஒப்பு கொடுக்க எனக்கு இருபதாறு ஆண்டவரத்தில் ஜெபம் செய்வோம். இந்த சவுல் பவுலாக மாற்றப்பட்ட போது தேவனுடைய நடத்தலுக்கு முழுவதும் ஒப்பு கொடுத்தார். ஆண்டவரே ஆனால் மிகப்பெரியதான ஒரு ஊழியத்தை அவரால் செய்ய முடிந்தது. ஆண்டவரை எனக்கு கிருபைதாருங்க, உடைய வழி நடத்தலுக்கு ஒப்பு கொடுக்க எனக்கு கிருபைதாருங்க. ஆண்டவரே எனக்கு கிருபைதாருங்க. ஆண்டவரே இதற்கான வல்லமையை நீங்க கட்டளையிடுங்க, இதற்கான அபிஷேகத்தை எனக்கு கட்டளையிடுங்க என்று சொல்லி ஆண்டுடைய சொல்லி நான் ஒப்பு கொடுத்து ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே நம்ம இயேசுவே நாளில் நம்முடைய திருப்பாதத்திலே கடந்து வந்து உங்க நாமத்தை பாட சோத்திரிக்க மகிமைப்படுத்து எங்களுக்கு கிருபை செய்தீங்க. நன்றியோடு சோத்திரிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே ஆலயத்தை எங்களை மறுபடியும் ஆசீர்வதித்தீங்களே, நன்றியோடு சோத்திரிக்கிறோம்ப்பா. இந்த நாளிலே நாங்கள் கேட்ட சத்தியத்தின்படி உங்களுடைய வழி நடத்தலுக்கு ஒப்பு கொடுத்து உம்மால் வருகிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்ய உங்களுடைய நடத்தலுக்கு ஒப்பு கொடுத்ததான ஆபிரகாம் ஒன்று சூத்திரம். ஆண்டவரே ஹல்லேலூயா, கெட்டு போகவில்லை. ஆண்டவரே அவருடைய வாழ்க்கையில வெள்ளியும் பொன்னுமான சீமானாக இருந்தாரு. உங்களுடைய நடத்தலுக்கு ஒப்பு கொடுத்தபடினால் அவரை இந்த அளவுக்கு மேன்மையாக ஆசீர்வதித்து அவரை மட்டுமல்ல அவருடைய சந்ததி கர்த்தர் ஆசீர்வதித்து வந்திருக்கிறீர்கள். நன்றியோடு சோத்திரிக்கிறோம். ஆண்டவரே நாங்கள் உங்களுடைய வழி நடத்தலுக்கு ஒப்பு கொடுக்க கர்த்தர் கிருபைதாருங்க. புதிய ஏற்பாட்டு விசுவாசி ஆகிய கர்த்தாவே பவுல் சவுலாயிருந்து பவுலாக மாற்றப்பட்ட போது உம்முடைய சித்தத்திற்கு முற்றிலுமாக ஒப்பு கொடுத்து மிகப்பெரிய ஒரு ஊழியத்தை நிறைவேற்றினாரே. அவருடைய ஊழியத்தின் மூலமாக நாங்களும் இந்த நாட்களிலும் கூட அவர் எழுதி வைத்திருக்கிற வார்த்தையினால் பயனடைந்து வருகிறோம். ஆண்டவரே அப்படிப்பட்டதான மேன்மையான அனுபவம் உண்டாகும்படியாக கர்த்தாவே நாங்கள் அனைவரும் உடைய வழிநடத்தலுக்கு ஒப்பு கொடுக்க கர்த்தாவே எங்களோடு இருக்கிறவர்கள் வந்திருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதிங்க. வராத தினங்கள் ஒரு நாள் அழைத்து வாருங்கள். இந்த வாரம் எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வதிக்கப்பட்ட வாரமாய் காணப்படும். கொடிய தீமைகளுக்கு எங்கள் எல்லாரும் காத்துக் கொள்ளுங்க. இந்த பூமியில் நடமாடுகிறதான கொடிய வியாதிகளுக்கெல்லாம் எங்களை விலைக்கு காத்து தொடர்ந்து கர்த்தர் விலைக்கு காத்துக் கொள்ளுங்க. எங்களுடைய போக்குவரவு பிரயாணங்களை எல்லாவற்றையும் கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சத்துடைய கடிகளுக்கு விலக்குங்க. பொறாமை ஏற்று ஜனங்களுடைய எல்லா வஞ்சக செயல்களுக்கும் எல்லாரையும் காத்துக் கொள்ள வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். வருகிற தாமதிக்கு மறுபடியும் ஒரு முறை கூட உடைய சன்னிதானத்திலே கடந்து உண்மை ஆராதிக்க கர்த்தர் கிருபைதாருங்க. வருகை இருக்குமாம் இது கொண்டு வரத்தக்கதான பரிசுத்த ஜீவித்த நல்ல நடக்கின்றது தேவன் தாம் எங்கள் வழி நடத்தி வேண்டுமாறு இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள பிதாவே ஆமென்.